மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் யாவும் காண போகிறது. என் வாழ்க்கையில் அதை கர்த்தர் நிரூபிக்க போறார்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பலவீனமான மோசே கொண்டு நிறுத்தி பார்வோனுக்கு முன்னாடி தமது மகத்துவத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் என்னை பலவீனப்படுத்தினது அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? சில இடத்துல எனக்கு குறைவுள்ளவனாய் கர்த்தர் காட்டினது அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. எனக்கு இல்லாமே சில இடத்துல காட்டினது அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? அமர்ந்திருக்கிற என்னை கர்த்தர் காண்பிக்க பண்ண போகிறார். எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த பாடலை ஒரு விஷயம் நம்பிக்கையோட பாட்டு படிச்சிருப்பீங்க நம்புறேன். எதுவும் சொல்லாட்டாலும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். நான் அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். தேவ பிள்ளையே, எங்களுடைய ஜெபம்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரே, வந்திருக்கிற கொஞ்சம் பேர் சாட்சி சொல்றது இல்லப்பா, அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். மகிமையை கண்டோ, நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற ஜனமும் மகிமையை கண்டது. எப்படி மோசே கூடாரத்தில் மகிமை மூடின போது சுற்றி பார்த்து கொண்டிருந்த ஜனமெல்லாம் அதை பார்க்க மட்டும் இல்ல, பைபிள் சொல்லுது அதற்கு முன்பாய் வணங்கினார்கள் என்று. ஆமே, வணங்கினா அதுவரை அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்க க்ளோரியை பார்த்ததும் ஹல்லேலூயா, அப்படியே எல்லாரும் அந்த மகிமைக்கு முன்பாய் அவரை வணங்கினார்கள். இயேசுவினை இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அற்புதம் செஞ்சுட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு அது ஈஸியான காரியம். என் லைஃப்ல இதை செய்யறது என்பது, ஒரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். என் ஆண்டவருக்கு இது செய்யறது கஷ்டம் இல்லை, இது அற்ப காரியம். சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். இயலாத காரியத்தை சிம்பிளா செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு வாரம் ஒரு டைம் எடுக்கும் ஒரு நல்ல ருசி நிறைந்த திராட்சரசம் உண்டாக்க. ஆண்டவர் சிம்பிளா செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆமே, 18 வருஷம் கூனியா இருந்தவளை சிம்பிளா தொட்டு சுகமாக்கி எழுப்பிட்டார். 4 நாளாயும் நாட்டம் எடுத்த சரீரத்தை சிம்பிளா ஆண்டவர் உயிரோடு எழுப்புறார். அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு சிம்பிளுங்க. ஆனா மகிமை வெளிப்படுத்துறதுக்கு தம்முடைய பிள்ளைய கர்த்தர் நடத்துற பாதை. லாசருவை ஒரு வார்த்தையில் எழுப்பிட்டார். ஆனா க்ளோரி வெளிப்பட அந்த குடும்பத்தை 4 நாள் அழ வச்சார். இல்ல, 4 நாள் அந்த குடும்பம் அழுது. ஏன் ஆண்டவர் இப்படி என்ன அழ வைக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் இப்படி என்ன நிறுத்துறீங்க? ஒரு அற்புதத்தோட முடிவதல்ல உன் வாழ்க்கை, மகிமை வெளியரங்கமா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிற மகிமை வெளியரங்கமா? மோசே சொல்ற, ஆண்டவரே, பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் ஆண்டவரே, நான் மந்தனாவா இருக்கிறேன். மோசே, நீ போ, நான் வாயோடு இருந்தேன், நான் கூட இருந்தேன். கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். விசுவாசிக்கிற உள்ளமே ஹல்லேலூயா. இந்த முதல் நாள்ல இந்த காலை நேரத்தில் நீங்க அவர் மகத்துவத்தை ஃபர்ஸ்ட் பாடுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுல, ஆண்டவர் என்னை சுத்தி இருக்கிறவங்க மகத்துவத்தை பாடு. ஆண்டவர், நீ பாடுறியா ஃபர்ஸ்ட்? நீ பாடு, என்னை பத்தி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காண். மகிமையின் தேவனின் மகிமையின் ஆமென் மாம்சமான. அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையே. சொல்லுங்க, அமர்ந்து காத்திருப்பேன் அவர். சீக்கிரம் உள்ளமே நம்பிக்கையோட ஆர்ப்பரி. உன்னை உட்கார வைத்தது சும்மா கிடையாது, உன்னை நம்ப வைத்தது சும்மா அல்ல. ஜனம் அறியும், ஜனம் கிறிஸ்துவை அறியும். இந்த காரியத்தின் நிமித்தமா, இந்த பாதை நிமித்தமா கிறிஸ்துவை ஜனம் அறியும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போட Oh, we thank you, Jesus. நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே, விசுவாசித்து நிற்கிறோம் அப்பா. என்னை அமர பண்ணினவர் அவர் யார் என்பதை நிரூபிப்பார். என் மூலம் ஜனம் அறிய போகிறது கர்த்தர் யார் என்பதை.
நான் நடக்கிற இந்த பாதை வெளிப்படுத்த போகிறது. நான் யார் என்பதல்ல, நான் ஆராதிக்கிறவர் யார் என்பதை, நான் கூப்பிடுகிறவர் யார் என்பதை, என் ஆண்டவருடைய மகத்துவங்கள் வெளிப்படும் காலம் இது. We thank you, Jesus. We thank you, Jesus. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவர் என்னை அமர வைத்த ஆண்டவர், அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகில் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. எண்ணியலாய்மையில் நீ செயல்படுவே. கரம் எண்ணியலாய்மையில் நீ செயல்படுவே. உன் கரம் என்னை மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு ஒரு விஷயம் கூட மலைகளை பெயர்ப்பீரென்றால் மலைகளை பெயர் விசுவாசித்து சொல்லுங்க. அமர பண்ணினவர் அவர் உங்களுக்காய் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கிரகிக்க முடியா ஓ சர்வஞானி. பாடுங்கள். என்